ஹே காய்ஸ், இந்த வீடியோல ஆடியோ கூலர் நோட் இந்த டேக்குக்கான ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த டேக் வந்து நான் கொஞ்சம் டேஸா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த டேக்ல யூஎஸ்பி ஆடியோ கிளாஸ் 2.0 வருது. ஸோ மோஸ்ட்லி இதோட கனெக்டிவிட்டில பிரச்சனை வராது. நான் வந்து இப்போ இத OnePlus ஃபோன்ல தான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் OnePlus ஃபோன்ல கனெக்ட் ஆயிடுச்சு. Realme ஃபோன்லயும் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் நீங்க உங்க ஃபோன்ல மேபி 3.5 பிளக் இருந்ததுன்னா, நீங்க கனெக்ட் பண்ணிட்டு ஓடிஜி கனெக்ஷன் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. உடனே டிடெக்ட் பண்ணிக்கும். ஸோ கனெக்டிவிட்டில இந்த டேக் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இது கம்ப்ளீட்லி வந்து மெட்டல்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பில்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் மத்த டேக்குக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப இது வந்து KZ-AM01 டேக். நடுவுல இந்த மாரி ஒரு கேபிள் வருது பார்த்தீங்களா? அந்த மாரி கேபிள்ன்ற கணக்கே இதுல கிடையாது. ரொம்ப சிம்ப்ளிஃபைடா வந்து இருக்கு. ஸோ டைரக்ட்டா அப்படியே நீங்க வந்து பிளக் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 3.5 பிளக் குடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல 4.4 பிளக்கும் குடுத்துருக்காங்க. ஸோ நான் 4.4 கேபிள் இப்ப இல்ல. பட் ஆனா அது வரும். 4.4 செக் பண்ணிட்டு வேற ஒரு வீடியோல ஏதாவது மென்ஷன் பண்றேன். இப்போதைக்கு 3.5 வந்து செக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல பவர் வைஸ் இதுல நல்ல ஒரு பவர் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பட் ஆனா நீங்க ஒரு ரொம்ப ஹை குவாலிட்டி ஐஎம்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க, பிரீமியம் ஐஎம்ஸ்லாம் யூஸ் பண்றீங்கன்னா, அதுக்கு வந்து இதோட பவர் பத்தலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, இப்ப இத நான் கனெக்ட் பண்றப்ப சிம் கார்டு சூப்பர் மிக்ஸ் கனெக்ட் பண்றேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் வால்யூம்ல வச்சா கூட அந்த ஹை ஃப்ரீக்வன்சி வந்து அச்சீவ் பண்ணலன்னு தான் சொல்லுவேன். ஸோ அது ஒரு விஷயம். பட் ஆனா நீங்க ஒரு மிட் ரேஞ்ச் ஐஎம் சம்திங் ஒரு 2K ஐஎம் ₹5000 ஐஎம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து இந்த டேக் யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம், உங்க ஃபோன்ல வந்து 3.5 இல்ல அண்ட் மேபி உங்க ஃபோன்ல பவர் கம்மியா இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த டேக்குக்கு வந்து நீங்க போலாம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பர் வால்யூமும் வந்து கிடைக்கும். அண்ட் குவாலிட்டியான ஒரு சவுண்ட் ரிப்ரொடக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பட் இல்ல உங்க ஃபோன்ல இருக்கிற ஆடியோவே எனக்கு ஆல்ரெடி நல்ல வால்யூம் அதிகமா தான் இருக்கு அப்படின்ற பட்சத்தில, அப்ப நீங்க இந்த டேக் கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஏன்னா, இது வந்து 1500 கிட்ட. ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல பவர் இருக்குன்னும்போது, அதிலேயே நல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வைஸ் இதுல எல்லா ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நல்லா தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுது. நான் டிஃபரண்ட் சவுண்ட் சிக்னேச்சர் உள்ள ஐஎம்ஸ கனெக்ட் பண்ணி கேட்டுருக்கேன். ஏன்னா வந்து இப்போ ஒரு வார்ம் சவுண்டிங் ஐஎம் யூஸ் பண்ணும்போது, அந்த வார்ம்னஸ் வந்து எடுத்துட்டு வருதா அதையும் செக் பண்ணேன். அதே மாரி ஹை ஃப்ரீக்வன்சி இல்ல பேலன்ஸ்டு சவுண்ட் ஐஎம் யூஸ் பண்ணும்போது, அது எல்லாமே ரீப்ரொடியூஸ் பண்ணுதா கரெக்ட்டா அப்படின்றத செக் பண்ணேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு வார்ம் சவுண்டிங் அந்த பேஸ்லாம் இருக்கு. ஒரு ஐஎம்ல நல்லா இருக்குன்னா, அது அப்படியே வந்து நம்மளுக்கு திரும்ப கொண்டு வருது இந்த டேக் பொறுத்தவரைக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் மிட் ரேஞ்ச் டூ பேஸ் அந்த ஏரியா நல்லாவே இருக்கு. அண்ட் அடுத்து மிட் ரேஞ்ச் டூ ஹைஸ் ஏரியால ஸோ இப்போ இந்த சிம் கார்ட் ஐஎம்லயே பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ஹை ஃப்ரீக்வன்சி ஏரியால வந்து இன்னும் கொஞ்சம் பவர் பத்தாம இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவேன். அந்த ஏரியால இன்னுமே கொஞ்சம் அந்த ட்ரபிள் ஓட அந்த பீக்னஸா இருக்கட்டும், அந்த ஏரினஸ் ரொம்ப ஒரு ஷார்ப் கிளாரிட்டி அந்த விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்படின்ற மாரி ஃபீல் ஆகுது. மேபி அந்த ஏரியாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அதுதான் ஒரு விஷயம் இந்த ஆடியோ கூலர் நோட்ல. பட் ஸ்டில் அதனால இது வந்து ரொம்ப கிளாரிட்டியே இல்லாம போயிடுச்சு. ரொம்ப டல்லா இருக்கு அப்படிலாம் சொல்ல வரல. இதுல நல்ல கிளாரிட்டி இருக்கு. பிரீமியம் ஐஎம்ஸ்க்கு இந்த கிளாரிட்டி பத்தல அப்படின்னு வந்து சொல்ல வரேன். ஸோ பிரீமியம் ஐஎம்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா, நீங்க அப்போ வந்து ₹1500 டேக்லாம் வந்து யூஸ் பண்ண வேலைக்கு ஆவாது. ஒரு 4000 அந்த 4500 சம்திங்ல நான் இபிசி டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாருக்கும். அண்ட் அடுத்து வந்து இதுல சிக்னல் டூ நாய்ஸ் ரேஷியோ, நாய்ஸ் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா, நாய்ஸ்லாம் பெருசா அந்த அளவுக்கு வந்து கிடையாதுங்க. ஸோ நீங்க 60, 70% வால்யூம்ல வைக்கும்போது கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா மிட் ரேஞ்ச் ஐஎம்ல சொல்றேன். ஸோ நீங்க ஃபிளாக்ஷிப் ஐஎம் இந்த மாரி ஐஎம்க்கு தான் வால்யூம் அதிகமா வச்சாலும் பத்தல. பட் ஆனா நீங்க மிட் ரேஞ்ச் ஐஎம் யூஸ் பண்றீங்கன்னா 60, 70% வால்யூம்லயே நல்ல சூப்பர் வால்யூம் வந்து கிடைச்சிடும். ஸோ பேக்கிரவுண்ட்ல ரொம்ப நாய்ஸ் வரது, கிராக் ஆன மாரி சவுண்ட் வரது, அந்த மாரி பிரச்சனை எதுவும் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஆடியோ கூலர் நோட்டோட இன்னொரு அற்புதம் என்னன்னா, இதுல மை ஆடியோ கூலர் அப்ளிகேஷன் சப்போர்ட் இருக்கு. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா அலோ கேட்கும். அலோ குடுத்துருங்க. இப்போ ஆடியோ கூலர் நோட் காமிச்சிரும். இதுல பிஇக்யூ செட்டிங் வந்து இருக்கும். அதாவது உங்களுக்கு பேசிக்கா ஃபர்ஸ்ட் சில ப்ரீசெட்ஸ் வந்து இருக்கும். ஸோ டிஃபால்ட்டா அது ஏதாவது வேணும்னா இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டம் செலக்ட் பண்ணிட்டு ஆட் கஸ்டம் குடுத்தீங்கன்னா, இதுல உங்களுக்கு 5 பேண்ட் உள்ள ஃப்ரீக்வன்சி பிஇக்யூ பாராமெட்ரிக் ஈக்குவலைசர் வந்து குடுத்திருப்பாங்க. இது வந்து டேக்கோட இன்பில்ட் ஆனது. ஸோ இங்க நீங்க என்ன இக்யூ செட் பண்றீங்களோ, அது டேக்ல வந்து டிஃபால்ட்டா செட் ஆயிடும். பாராமெட்ரிக் ஈக்குவலைசர் செட்டிங் எப்படி அட்ஜஸ்ட் பண்றது தெரியல. இந்த Q வேல்யூ, கெயின் வேல்யூ, ஃபில்டர் என்ன மாரி ஃபில்டர் யூஸ் பண்ணணும். அத பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா, ஆடியோ கூலர் அவுரா டேக் ரிவ்யூல சொல்லியிருப்பேன். அத பாருங்க. பிளஸ் நான் ஒரு சாம்பிளும் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதோட ஃபோட்டோ இருக்கும். அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க. இப்ப ஆடியோ கூலர் அவுராக்கும் இந்த நோட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, இதுல ஆடியோ கூலர் அவுரால 9 பேண்ட் இக்யூ குடுத்திருப்பாங்க. இதுல 5 பேண்ட்ஸ் தான் வந்து குடுத்திருக்காங்க. அண்ட் பிளஸ் ஆடியோ கூலர் அவுரால செட்டிங்ஸ்ல வந்து உங்களுக்கு நெறைய ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. இப்ப நான் செட்டிங்ஸ்குள்ள போறேன்னா, இதுல ஒன்லி மைக்ரோஃபோனுக்கான அந்த டெசிபல் இன்கிரீஸ் பண்ற ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. பட் இதுவே ஆடியோ கூலர் அவுரால ஃபில்டர் ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. இன்னுமே டேக்கோட மோட் வந்து இன்கிரீஸ் கெயின் வந்து ஹை கெயின், லோ கெயின் அந்த மாரி ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க.
குடுத்துருப்பாங்க. அந்த மாரி ஆப்ஷன்ஸ்லாம் இதுல வந்து மிஸ் ஆகுது. ஸோ அதுக்கும் இதுக்கும் இதான் டிஃபரன்ஸ். ஆனா ஆடியோ கூலர் அவுரால எனக்கு OnePlusல கனெக்ட்டே பண்ண முடியாத மாதிரி இருந்தது. பட் ஆனா இந்த ஆடியோ கூலர் நோட் வந்து ஈஸியா வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ கனெக்டிவிட்டில இப்ப நான் யூஸ் பண்ண வரைக்கும் OnePlus, Realme ஃபோன்ஸ்ல கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் வந்து கிடையாது. அண்ட் இன்னொன்னு DACோட வால்யூம் உங்களுக்கு இன்னும் கம்மியா இருக்கு அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணீங்கன்னா, அதுக்கும் இங்க இருக்கு பாருங்க. DAC வால்யூம், பிளேபேக் வால்யூம்ன்ட்டு இதுல வந்து நீங்க டெசிபல்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். +3 டெசிபல்ஸ் போட்டுங்களா வேணும்னா இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க ஒரு மிட் ரேஞ்ச் ஐஎம்ஸ், ஒரு பட்ஜெட் ஐஎம்ஸ், பிகினர் ஐஎம்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா, இதெல்லாம் வந்து தேவையில்ல. டிஃபால்ட்டாவே உங்களுக்கு 60% வால்யூம்லயே நல்லாருக்கும். ஹை குவாலிட்டி, ஹை பட்ஜெட் பிரீமியம் ஐஎம்ஸ்க்கு தான் எனக்கு இன்னுமே வந்து அந்த ஹை ஃப்ரீக்வன்சி வந்து பத்தல அப்படின்ற மாரி தோணுச்சு. அண்ட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு பேஸ், மிட்ஸ் அண்ட் ட்ரபிள் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ட்ரபிள்ல இன்னும் கொஞ்சம் அந்த ஷார்ப்னஸ் வந்து பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ரொம்ப ஹை பட்ஜெட் ஐஎம்ஸ்ல. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க கனெக்ட் பண்ற ஐஎம்ஸ் பொறுத்து சவுண்ட் சிக்னேச்சர் வந்து மாறும். சவுண்ட் ப்ரொஃபைல் வந்து மாறும். ஏன்னா நீங்க சவுண்ட் ப்ரொஃபைல் வந்து நீங்க ஒரு வார்ம் சவுண்டிங் ஐஎம் வச்சிருக்கீங்கன்னா, அது வந்து அதே ஒரு ப்ரொஃபைல்ல தான் இருக்கும். அத வந்து உங்களுக்கு அப்படியே அது டிஃபரன்ஸ் வந்து மாத்தி குடுக்காது. அதுல என்ன சவுண்ட் ப்ரொஃபைல் இருக்கோ அந்த மாரி தான் வரும். ஏன்னா இது ஜஸ்ட் டிஜிட்டல் டூ அனலாக் கன்வெர்ட்டர். இது வந்து உங்களுக்கு ஆனா நீங்க வேணும்னா நீங்க மாத்திக்கலாம். அதுக்கு தான் மை ஆடியோ கூலர் ஆப்ல வந்து உங்களுக்கு இந்த 5 பேண்ட் பாராமெட்ரிக் ஈக்குவலைசர் வச்சிருக்காங்க. இத யூஸ் பண்ணி நீங்க வேணா உங்க ஈக்குவலைசர சேஞ்ச் பண்ணிக்கலாம். சவுண்ட் ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க பண்ணலாம். அது இந்த செட்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட்டா அந்த ஐஎம் எப்படி சவுண்ட் குடுக்குமோ, அதுபடி தான் வந்து இந்த DAC வழியாவும் குடுக்கும். இன்னும் கொஞ்சம் பவர் எக்ஸ்ட்ரா வரும். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு போல்டா கேட்கிற மாரி இருக்கும். அதான் ஒரு விஷயம். அவ்வளவுதான் இப்ப இந்த ஆடியோ கூலர் நோட் DACக்கான ரிவ்யூ. ஸோ நீங்க ஆல்ரெடி இந்த DAC யூஸ் பண்றீங்கன்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த ரிவ்யூ வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.